10 நிமிஷத்தில் ஒரு 3 விசில் வெட்டிங்கன்னு வச்சோம், சிக்கன் பிரியாணி மாதிரி தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு குக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி இலையும் பட்டையும் கிராம்பும் எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம், பொரிய விட்டுக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்து பச்சை மிளகாவும் எடுத்து அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒரு கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும், ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே போட்டு. இந்த ரெசிபி ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம். வேகமாக எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோன்னா குஸ்கா மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குஸ்கா மாதிரி சிக்கன் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தட்டி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பேஸ்ட்டு, ரெடிமேட் பேஸ்ட்டு, ஹோம்மேட் பேஸ்ட்டு எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துட்டோம். இதில் நான் புதினா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி எடுத்துருப்பேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் புளிப்புக்காக. லெமன் கூட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கிளாஸ் எடுத்திங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டோம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். சாப்பாடு அரிசி தான். இப்போ நல்லாவே தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த அரிசியெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டு. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் போட்டு ஒரு 3 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விட்டு விசில் எடுத்தாச்சு. நம்ம சூப்பரான நம்மளோட தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.